சகோதர சகோதரிகளே, பார்த்த ஒரு விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக திருத்துவத்தினுடைய தலைப்பு நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு விஷயத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். கடந்த ரெண்டு கூடுகைக்குரிய அந்த ஒரு விஷயத்திலும் நம்முடைய ஆண்டவரை பற்றிய பார்த்தோம். அது பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி டீல் பண்ணார் அப்படிங்கும்போது ஆண்டவர் மட்டும்தான் பேசினார், ஆண்டவர் மட்டும்தான் தரிசனமானார். பிதாவினுடைய பிரதிநிதியாக இருந்து ஆதி முதலே படைப்பு முதல் எல்லா விஷயத்திலும் நம்முடைய ஆண்டவர் தான் செயல்பட்டார். அவர் அந்த வார்த்தையா இருந்த நம்முடைய ஆண்டவர் மனுஷனாக பூமியிலே வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது தேவனுடைய வல்லமை, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதும் கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எடுத்து சொல்கிறதும் தேவனையும் கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துகிறதுமான ஒரு விஷயத்திற்கான தேவ வல்லமை அப்படிங்கிறதான் பார்த்தோம். அது ஒரு தனிநபர்த்துவத்தினுடைய விஷயமாக நம்ம வேத ரீதியாக வசனங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அப்படிதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வேதத்தில் பார்த்தோம். இப்போ நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதில் யோவான் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்கிறார். அருள் செய்திருக்கிறார். பாருங்க, இது என்ன ஒரு விஷயம்னா, பிதாவாகிய தேவனுக்கு தனக்குள்ளாகவே ஜீவன் இருக்கிறது போல குமாரனுக்கும் தனித்துவம் உள்ள ஜீவன் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்பனா ரெண்டு பேருக்கும் ஒரு ஜீவன் அல்ல, தனித்தனி ஜீவன். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்துல தெளிவா புரியுது, தனி ஜீவனா தனி நபர் தான். சரிங்களா? ஓகே. இப்ப இதுல பிதாவுக்கு என்ன மாதிரியான ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, கரப்பாம்பூச்சி, மிருகம், ஆடு, மாடு, டைனோசர், இதுக்கெல்லாம் ஒரு ஜீவன் இருக்கு. அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு, மனுஷர்கள் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன வேணும்? சுவாசத்துக்கு காற்று வேணும். வேற என்ன வேணுங்க? தண்ணி வேணும். வேற சாப்பாடு வேணும். சாப்பிட்டாதான் உயிரோட இருக்க முடியும். சரிங்களா? சாப்பிட்டாதான் உயிரோட இருக்க முடியும். தேவதூதர்கள் உயிரோட இருக்கிறதுக்கு மண்ணான்னு ஒரு உணவு இருக்குது, அதை சாப்பிட்டாங்கன்னா தான் அவங்க உயிரோட இருக்க முடியும். தேவன் உயிரோட இருக்கிறதுக்கு தேவையே இல்லை. அப்படின்னா அவருக்கான ஜீவன் வெளியில இல்ல, அவர் தனக்குள்ளே தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் மற்றவங்களை சார்ந்து ஜீவிக்க வேண்டிய அவசியம், மற்றவைகளை சார்ந்து ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனக்குள் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதனால அவர் என்றென்றைக்கும் உள்ள ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதே மாதிரி தேவதூதர்களுக்குரிய ஜீவனையோ, மனிதர்களுக்குரிய ஜீவனையோ, மிருகங்களுக்குரிய ஜீவனையோ ஆண்டவருக்கு கொடுக்கலையாம். அவர் எப்படி தன்னில் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல குமாரனுக்கும் அதே மாதிரியான ஜீவன் உடையவராக இருக்கும்படி வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த வசனத்தில் பார்த்தோம். சரிங்களா? ஓகே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஜீவனுக்கான ஒரு காரியத்தை அவர் எப்போ படைக்கப்பட்டார் அப்படி ஒரு கேள்வி கூட கேட்போமே. சரிங்களா? அப்படிங்கப்போ சங்கீதம் 90:2 படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 90:2 வசனம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். பாருங்க, இந்த இடத்துல வசனம் என்ன சொல்றதுன்னா, என்றென்றைக்கும் அனாதியாய். ஆதினா ஆரம்பம், ஆனா அனாதினா ஆரம்பமே இல்லாத ஒரு தன்மையை பத்தி பேசப்படுது. உலக தோற்றம்ங்கிறது கூட ஆதிக்கு அப்புறம் வந்ததுதான் உலகம். ஆதிங்கிறது ஒன்று இருக்கு, உலகத்துக்குன்னு ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கு. அப்ப ஆதியில தான் வார்த்தை இருந்ததுன்னு பாக்குறோம். அந்த ஆதிங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கும் போது அதுக்கு பேர் அனாதி. உலகம் இல்ல, ஆதிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு முன்னாடி அப்படிங்கும் போது அது அனாதி. அது என்றென்றும் அப்படின்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லாத ஒரு தேவன். அவர் என்றென்றைக்கும் தேவனா இருக்கிறார். சங்கீதம் 41:13 படிக்கலாம். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அனாதியாய், இதுல வசனங்களை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆதியாயின்னு சொல்லல, அனாதி, ஆரம்பமே இல்லாத ஒரு தன்மைக்குரிய ஒரு நிலைமையிலிருந்து என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க ஒரு நிலைமையில தான் நம்முடைய தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? சங்கீதம் 136 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஸ்துதியுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவர் தான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அப்ப நம்முடைய ஆண்டவரை பத்தி
ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பிக்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரா ஒரு தன்மையில இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரிங்களா? 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதிதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாய் இருப்பதாக. இப்ப இந்த வசனத்தை நீங்க நல்லா பாருங்க. இவர் வந்து 2 பேர்னு சொல்லல, ஒருவராய் நித்தியமும் என்றென்றைக்கும் அழிவில்லாமையும் அழியா, இதுவரையும் அழிவுக்குள்ளே போகல, மரணத்துக்குள்ளே போகல, ஒருவராய் சாகாமை உள்ளவர் அப்படிங்கிற ஒரு தன்மையில நம்முடைய பிதாவாகிய தேவனை சொல்லலாம். சரிங்களா? ஆனா ஆண்டவர் அழிவுக்குள்ள போனவரா? ஆமா, செத்தாரு, மரணத்துக்குள்ள போயிட்டு சாகாமைக்குள்ள போயிருக்கிறார். சரிங்களா? அப்போ செத்து சாகாமைக்குள்ள போனவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒருவராய் இதுவரையும் சாவும் அழிவும் இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய என்றென்றைக்கும் நித்தியத்திற்கும் ஒருவராய் ஞானமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை வந்து, இந்த வசனம் வந்து எக்ஸாக்டா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு தான் பொருந்தும். அதே நேரத்தில் 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்தில் படித்தோம், 14லேருந்து 13லேருந்து. சரிங்களா? ஏக சக்கராதிபதி அப்படிங்கும்போது பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக ஒருவராய் சாகாமைக்குரிய தன்மையில வந்தவர் யாருன்னா இந்த 2000 வருஷத்துக்குள்ள யார் தான் வந்திருக்கிறார்? சரிங்களா? செத்து சாகாமைக்குள்ள போயிருக்கிறார். அப்புறம் என்ன பாக்குறோம்? அப்ப சேரக்கூடாத ஒளி யாருன்னா பிதாவாகிய தேவன். அந்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். ஆனா உலகத்துக்கு ஒளியா வந்தவர் யாருங்க? சரிங்களா? அதுதான் நீதியின் சூரியனாக இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவராக வந்தார் அப்படிங்கிற, நம்மளை கூட வெளிச்சங்களாக சொல்லியிருக்கிறார். நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நம்ம சின்ன சின்ன விளக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? இந்த உலகத்துக்கு ஒளி. சரிங்களா? அந்த உலகத்தின் ஒளி வேறு, சூரியனுடைய ஒளி வருது, சேரக்கூடாத ஒளிங்கிற தேவத்தன்மையினுடைய அந்த ஒரு விஷயம் வேறுங்கிறத புரிஞ்சுக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனம். நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்கிறேன். பாருங்க என்ன சொல்றாருன்னா, நான் என்றென்றைக்கும் உயிரோட இருக்கிறவர் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம குமாரனை பற்றியும் பரிசுத்தாவை பற்றியும் ஒரு சில வசனங்கள் மூலம் ஓரளவு நம்ம தெளிவடைஞ்சதுனால, பிதாவினுடைய சொரூபம் சாயல் அப்படின்னா யார் தான்? அவர் குமாரன். சரிங்களா? இப்ப கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 14, 15. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாய் இருக்கிறது. அவர் அதரிசனமான தேவர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதரிசனமான, பார்க்க கூடாத தன்மையில் உள்ள நம்முடைய தற்சுரூபமும், இமேஜ் ஆஃப் இன்விசிபிள் காடும், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், சர்வத்துக்கும் முதல் பிறந்தவர். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. முழு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார்னு சொல்லப்படுதுல்ல, வானத்தையும் பூமியும் படைச்சதை பத்தி சொல்லல. ஆதி அப்படிங்கிற அந்த ஆரம்பம்ங்கிற முதல் படைப்பே யாருன்னு சொல்லப்படுதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை வைத்துதான் அடுத்த வசனங்களை வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள்னா யாரது? கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப ஆதிங்கிற ஆண்டவர், நானே ஆதின்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் தன்னை குறித்து. சரிங்களா? நானே ஆதியும் அந்த அல்பாவும் ஒமேகாவும் சொல்லக்கூடிய அந்த ஆதிங்கிற இடத்துக்கு அப்புறம் உள்ள அடுத்த பாட்டுல தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப வானம் பூமி, வானத்துல என்னென்ன இருக்கு? நட்சத்திரம், சூரியன், சந்திரன், தேவதூதர்கள், பூமி ஒழுங்கற்று இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் 6 நாளினுடைய சிருஷ்டிப்பு. இது எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? யார் பண்ணது? படிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. மற்றது எல்லாம், ஆதியை தவிர மற்றது எல்லாம் யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. படிங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதாவது பிதாவாகிய தேவன்கிறவருக்கு ஒரு வீடு இருக்குன்னா அவருக்கு ஒரே பேரான குமாரன்
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை வச்சு தான் எல்லாத்தையும் படைச்சார். அவருக்காக தான் படைச்சார். மேலே வானம் பூமி எல்லாத்துலேயும் உள்ள ஜீவராசிகள் ஜீவனாற்றது எல்லாமே அவருக்காகவும் அவர் மூலமாகவும் அவருக்காக தான் படைக்கப்பட்டது. சரிங்களா? அவரை வச்சு தான் படைச்சார் அப்படிங்கிறதா இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுது. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாவற்றுக்கும் முதல், ஃபர்ஸ்ட். முந்தினவர்னா முதல். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும். அவர் தான் அந்த ஆதி. யாரு? பிதா. ஆதியா? அனாதி. சரிங்களா? அவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பம், முதல் படைப்பு. படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14. லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதா. பாருங்க, தேவனுடைய முழு படைப்புல எல்லாமே வந்துட்டோம், நம்ம எல்லாம் வர்றோம். அதுல முதல் படைப்பு, ஆதிங்கிற முதல் படைப்பே யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கு. என்னது, ஆண்டவர் ஒரு படைப்பா? ஆமா, வேதம் சொல்லுது அவர் தேவனுடைய முதல் படைப்பு. ஒரு மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், முதற் பேரானவர், முதற் பேரான குமாரன் கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டார்னா, அவர் படைச்சது ஒன்னே ஒன்று தான், ஒருத்தர் மட்டும்தான் படைச்சார். அது யாரது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் படைச்சார். மற்றது எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாத்தையும் படைத்தார். சர்வ சிருஷ்டிகர் அவர் தான். ஆனால் சிருஷ்டிப்பின் காரியத்திற்கு சிருஷ்டிகராக இருந்தவர் யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்படிங்கிறதான் இந்த வேத வசனத்தில் உள்ள இந்த ஆழங்களின் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த ஆதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆதியிலே வார்த்தை, அப்போ தான் இங்கே வார்த்தை படைக்கப்படும் போது ஸ்டார்ட் ஆகுது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார். அதுதான் நம்ம மனுக்குலத்தை படைக்கும் பொழுது நமது சாயலாகும் நமது ரூபத்தை, அங்கே 2 பேர் இருந்து படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் அந்த உரிமை முழு அதிகாரி, இன்னொருத்தர் அவருக்கு கீழே இருந்து அந்த சிருஷ்டிப்பின் வேலைகளை செய்து கொண்டிருந்தவர். சரிங்களா? அதான் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்தக்கூடிய 2 நபர்கள் நிச்சயமாக இருந்தாங்க. அது தேவனுடைய வல்லமையை கொண்டு எல்லாவற்றையும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, எல்லாவற்றையும் செஞ்சாங்க நம்முடைய ஆண்டவர். அப்படிங்கிறதான் வேத ரீதியாக இந்த இடத்துல வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய ஆண்டவரனுடைய இந்த காரியம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ல், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒப்பானவர் எவருமே இல்லை அப்படிங்கிறத நம்முடைய தேவனை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்த வசனங்கள்ல நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 8:30ல், பரலோகமாகிய உமது வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் இருக்கிற பிதா அப்படிங்கிறது அவர் மட்டும்தான். அவர் பூமிக்கு இதுவரையும் வந்ததே இல்லை. ஆனால் பூமிக்கு வந்தவர் யார் தான்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலையும் வந்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் 3.5 வருஷம் மனுஷீக ஜீவனை ஜீவிச்சிருக்கார், மொத்தம் 33 வருஷம். அது இல்லாமல் இப்போ மகிமை அடைந்து பிதாவினுடைய வலது வருஷத்தில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர் தெழுந்து தேவனுக்குரிய அந்த ஜீவனில் இருக்கிறார். தேவன் தன்னில் தானே ஜீவன் உள்ளவராக இருந்தார் பார்த்தீங்களா? அந்த ஜீவனை இவரும் பெற்றுக்கொண்டார். சாகாமை உள்ள ஒருவராக இவரும் மாறிட்டாரு. நித்தியத்திற்கும் சாகா தன்மைக்குரிய தன்மையில் இவர் மாறிட்டாரு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ படிக்கலாம். சங்கீதம் நீதிமொழிகள் 28:22. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், கர்த்தர் தமது கிருபைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பாருங்க, இப்ப இந்த இடத்துல நீதிமொழிகள்ல அந்த 8வது அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் சந்ததிகளும் நிற்கிறது. ஓகே, இப்ப இந்த ஞானம் அப்படிங்கிறது யாருங்க? ஞான
ஆதியில சிருஷ்டிப்பின் காரியத்துல அவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கறத 22வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். இப்ப வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் தமது இந்த கிருபைகளுக்கு இடத்துல பழைய ஏற்பாட்டுல கர்த்தர்னு வந்தாலே அதெல்லாம் மேக்சிமம் பிதாவாகிய தேவனை தான் குறிக்குதுங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி விளக்கத்துக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். ஓகே, கர்த்தர்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். தமது கிருபைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். ஆரம்பமா என்னையே தான் வச்சு எல்லாத்தையும் செயல்படுத்தினார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆதி முதற்கொண்டுனா வானம் பூமி படைக்கிறதுக்கெல்லாம் முன்னாடில இருந்தே என்னைய அபிஷேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிறிஸ்துனாலே அபிஷேகம், மெஷியா அப்படின்னாலும் அபிஷேகம். என்னை மெஷியாவாக கிறிஸ்துவாக ஆதியிலேருந்து என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரா அப்படின்னா, அபிஷேகம்னா என்ன வேணும்? தேவ ஆவி வேணும். தேவ ஆவியினால் நம்முடைய ஆண்டவர் அபிஷேகம் செய்யப்பட்டவரா இருக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். நான் ஜனனமானேன், கரு உருவாக்கப்பட்டேன்கிறார். அதனால தாயின் கருங்கிற மாதிரி நம்ம இதில் எடுத்துக்க வேணாம். உருவாக்கப்பட்ட அந்த நிலைமை அங்கேதான் நான் ஸ்டார்ட் ஆகுறேன் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. மழைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். நான் கரு உருவாக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தாயின் கரு அல்ல, அங்கே அவருடைய செயலாக்கம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, தொடர்ந்து. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அப்ப ஆதியிலே தேவன் வானம் அப்படிங்கும் போது ஆதிக்கு அப்புறம் தான் வானத்தை படைக்கும் போது அவர் அங்கே இருந்தாராம் அவரோட. அப்ப முதல் அதிகாரம் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே யார் இருக்கிறார்? கிறிஸ்து பிதாவோடு இருக்கிறார். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தின் மேகங்கள் ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் தரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். ஒரே பேரான குமாரனாக அவருடைய செல்ல பிள்ளையாக இருந்தேன். இதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 18ல படிக்கும்போது அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் இடத்திலேயே தான் தன்னை வெளிப்படுத்தியிருக்கார். நான் தான் அதெல்லாம் வெளிப்படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்குறோம். சரிங்களா? அப்ப இந்த ஒரே பேரான குமாரனுக்குரிய ஒரே நேரடி ஒரே படைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இததான் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ல தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவரை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஒருவேளை இதை அந்த ஒருவன்கிறத ஆதாம யோசிச்சு பார்ப்போம், கரெக்டா இருக்குமா? தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. நம்மளுடைய கூடுகையினுடைய நோக்கமே தேவபக்தி உள்ள சந்ததியாய் கிறிஸ்து என்னும் ஒரு சந்ததியை வர வைக்கிறதுக்கு தான் இந்த கூடுகையை. அந்த 1,44,000 பேர் நம்ம தலை கிறிஸ்து, இந்த சந்ததி தான். இப்ப இந்த தேவபக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கு ஆதாமுக்குள்ளேயா வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரே படைப்பு யார் தான்? கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆதி முதலே அபிஷேகம் செய்யப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளாக தான் அந்த ஒரு சந்ததி வந்திருக்கு ஒழிஞ்சு ஆதாமுக்குள்ளாக பாவ மனுஷக்குள்ளம் தான் வந்திருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டிக்குரிய என்ன வந்திருக்குது? இந்த தேவபக்தி உள்ள சந்ததி வந்திருக்கு. தேவனுடைய நேரடி ஒரே ஒரு படைப்பு எதுன்னா ஆதாமா, இரண்டாம் ஆதாமா. இரண்டாம் ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவர் ஆதியிலே என்ன பண்ணிட்டாருங்க? ஒருத்தரை மட்டும்தான் பிதா படைச்சார ஒழிஞ்சு வேற யாரையும் படைக்கல. மற்றதெல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவர் மூலமாய் படைக்கப்பட்டது. இதுதான் நம்ம யோவான் 1:2-3 வசனத்துல எப்படி படிக்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அதுவும் தேவத்தன்மைக்குரிய எல்லா வல்லமையோடும் இருந்தது. அந்த தேவத்தன்மைக்குரிய அந்த வார்த்தையானது அவர் மூலமாயும் உண்டாயிற்று, அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படிங்கிறதுல நம்ம அந்த யோவான் 1:1க்கான விளக்கங்களை கூட இதுல இருந்து நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். 31 வரை முடிஞ்சிருச்சுங்களா நீதிமொழிகள்? நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன், அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். பாத்தீங்களா? அப்ப ஆதாம் ஏவாளை படைச்சு அங்கே மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தாராம். அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளோ இதா அந்நியோன்யமா இருந்திருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆதாம் ஏவாள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் பாருங்க.
சரிங்களா, வந்தான் பாருங்க. ஓகே, அப்ப இதுதான் நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் முந்தின முதற் பேரானவர், நானே ஆதியும் சிருஷ்டிக்கு முதலுமானவர் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34 கூட நம்ம வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு அளவில்லாமல் கொடுத்து அந்த ஒரு காரியத்திற்குள்ளாக எல்லா விஷயத்திலும் செயல்படுத்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, மத்தேயு 7:21 கூட பிதாவாகிய பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகம் போவான ஒழிஞ்சு அவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றவங்க எல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்றத பார்க்கணும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை ஏற்கனவே நம்ம வாசிச்சோம். இதுல 2வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாத்துக்கும் உரிமை சொத்துக்காரரா அவரை மட்டும்தான் நியமிச்சிருக்கிறாராம் பிதாவாகிய தேவன். படிங்க. இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் பார்க்கக்கூடிய மனுஷன் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, அதனால அவர் மனுஷனா தன்னையே இவ்வளவு தாழ்த்தினதுனால தேவன் என்ன பண்ணிட்டாரோ எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்திட்டார். 4வது வசனத்தையும் வாசிங்க. சரி, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 3 முடிச்சிட்டீங்களா? படிங்க. வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். பாருங்க, தனித்துவமா போய் அவருடைய மகிமை உள்ள பொசிஷன்ல பிதாவுக்கு வலது பார்சத்தில் அமர்ந்தார் அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசி. தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்தை கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். இந்த வசனம் என்ன சொல்லுன்னா, அவர் தேவதூதராக படைக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவதூதர்களை காட்டிலும் மகிமையான நாமத்துக்குரியவரா இருந்தாலும் தேவதூதர்ங்கிற தன்மையில அவர் படைக்கப்பட்டதா இந்த வசனம் சொல்லல. படிங்க, தொடர்ந்து வாசிங்க. எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ? அப்பனா இவர் ஒரே பேரான குமாரனா இருந்தா குமாரன் மட்டும்தான் ஒழிஞ்சு தூதனுடைய வேலையை பண்ணார் ஒழிஞ்சு அவர் தூதனாக படைக்கப்படலை. நல்லா புரிஞ்சுங்க. ஆனா தூதனுடைய வேலையை செஞ்ச மிகாயேல் என்னும் அந்த தேவ தூதினுடைய வேலையை தூதனாக செஞ்சார் ஒழிஞ்சு இவர் தேவ தூதனாக, இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. வேலை செய்ய வந்தார ஒழிஞ்சு ஆளே இல்லாம அனுப்பின மாதிரி ஆயிடுச்சு. அதான் விஷயம். சரிங்களா, தன்னுடைய ஒரு ஓமையில கூட சொல்றாருல, அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பின, நீதிமான அனுப்பின, கடைசியில தன்னுடைய குமாரனையும் அனுப்பின, குமாரனையும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில தான் இதை சொல்லப்படுது ஒழிஞ்சு தூதனாக அவரை படைக்கவில்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா, ஓகே, தொடர்ந்து வாசிங்க. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தது போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். பாருங்க, தேவதூதர்கள் கூட யாரை தொழுது கொள்றதுக்கான பர்மிஷனோட அவரை பூமியில அனுப்பும் போது பண்ணாருங்களா? ஆண்டவரை தொழுது கொள்ற தன்மைக்கு உயர்த்திருக்காராம். ஆனா தேவதூதர்ல சற்று சிறிய நிலைமையில் நம்முடைய ஆண்டவர் வந்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணிட்டார்? உயர்த்தினார். அதுல தேவதூதர்களும் அவரை தொழுது கொள்கிற, ஏன்னா அவர் போய் உட்கார்ந்த இடம் எப்படிப்பட்ட, பிதா அமர்ந்த அதே மகிமைக்குரிய கனத்துக்குரிய மகிமையில போய் உட்கார்ந்து இருக்கிறார். இதை தான் நீங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து வாசிங்க. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப தேவதூதர்கள் நீங்க ஏதன் தோட்டத்துல இருந்து பாருங்க, அங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கு காவல்காரர் தான் வச்சார். சரிங்களா, இதுல என்ன 13வது வசனத்தை 14வது வசனத்தை பாருங்க. 14வது வசனத்தை வாசிங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். எல்லா தேவதூதர்களும் நம்ம இந்த மகிமையான ரட்சிப்பு, தேவதூதர்களுக்கு மேலான பிரதான தூதர்களுக்கு மேலான பொசிஷனை யார் அடைய போறானா, இந்த சபை வாய்ப்புள்ள உள்ள 1,44,000 பேர் கிறிஸ்து ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல நாம் ஜெயம் கொள்கிற நாமெல்லாம் எங்க போறோம்? கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தின் மகிமையான பொசிஷன்ல போறோம்ல. அவங்களுக்காக இந்த பூமியில நம்ம இருக்கும்போது பணிவிடை ஆவிகளா படைக்கப்பட்டாங்களாம் நம்மளுக்கு. இந்த வசனம் இப்படிதான் சொல்லுது. சரிங்களா, தொடர்ந்து நம்ம 7வது வசனத்தை படிச்சோம். 8வது வசனத்தை வாங்க.
குமாரனை நோக்கி பாருங்க, இந்த பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி சங்கீதத்துல பேசுறார். படிக்கலாம் பாருங்க. தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. பாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து தேவனேங்கிறார். ஏன்னா அவர் ஆதி முதலே எந்த தன்மையில இருந்தாருங்க? தேவ தன்மையில இருந்தார். தேவனை போலவே இன்னொரு தேவனாக இருந்தார். ஆனா இவரை காட்டிலும் அவர் தான் பெரியவர். எவர் தான் பெரியவர்? அதை தான் இங்க சொல்றாரு. பிதாவே அவரை பார்த்து தேவன் சொல்றாரு. சொல்லலாமா? சரி, பூமியில யாராச்சும் தேவன் சொல்லலாமா? யாராச்சும் சொல்லக்கூடாதா? ஆரோனை யாருக்கு, மோசே யாருக்கு தேவனாக்குனாரு? ஆரோனுக்கு தேவன் யாராக்குனது? பார்வோனுக்கும் தேவனாக்குனார். ஆரோனுக்கும் மோசே நீ தேவனாயிருப்பேன்னு சொன்னார். சரிங்களா? இங்க அநேக தேவர்கள் உண்டு. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை உடையவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட தேவர்கள் உண்டு. அந்த தேவனுடைய வார்த்தையை உடையவர்கள் யாருங்க? இப்ப நம்மளை பார்த்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீங்க எல்லாம் தேவர்கள், தேவ தூதர்கள் இல்ல, தேவர்கள் அப்படிங்கிறார். சரிங்களா? ஓகே, அதனாலதான் என்னமோ தெரியல. ஓகே, அது அப்புறம் பேசிக்குவோம். ஓகே, தொடர்ந்து படிங்க 8வது வசனத்தை. ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்றார், குமாரனை நோக்கி, உம்முடைய ராஜ்யமும் அந்த ராஜ்யத்தின் நீதி உள்ள காரியமும் நித்தியத்திற்குரியதா இருக்குது. படிங்க. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து பூமியில அதை அப்படியே ப்ரூவ் பண்ணி சத்தியத்துக்கு தூணும் சாட்சியுமா வாழ்ந்து காமிச்சார். தேவ சித்தத்தை முழுவதும் நிறைவேற்றி காமிச்சார் இல்லையா? அதுதான் இங்க என்ன சொல்றாருங்க? நீதியை விரும்பி அதன்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு தன் மகனை பத்தி அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறார். படிங்க. ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன். இப்ப இந்த இடத்துல தாவீது பேச ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்தை அப்படி போட்டிருக்கு. சரிங்களா? ஆகையால் தேவனே, உன் தேவனை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பனா இங்க தாவீதுக்கு 2 தேவன் இருக்கிறாங்க. ஒன்னு யாருன்னா பிதாவாகிய தேவன், இன்னொருத்தர் குமாரனாகிய தேவத்தன்மை அடைந்த அந்த அவர். அததான் இங்க சொல்றார், தேவனே உம்முடைய தேவர்களே. படிங்க. உம்முடைய தேவன் இந்த தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். பாருங்க, தேவனேனா இந்த இடத்துல முதல்ல வர தேவன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உம்முடைய தேவன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யாருங்க? பிதாவாகிய தேவன் மற்ற தோழர்களை காட்டிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தார். எல்லா சர்வ வல்லமைக்குரிய அதிகாரமும் பரிசுத்தாவினுடைய வல்லமைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவருக்கு தான் தலையா வச்சு எல்லா அபிஷேகத்தினுடைய காரியத்தையும் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் தேவத்தன்மை அடைந்த அவரை அபிஷேகம் செய்தார். படிங்க. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் ஒளிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். இந்த வானம் பூமி ஒளிந்து போயிடும். அதனாலதான் என்னுடைய வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி என்றென்றைக்கும் இருக்குங்கிறதெல்லாம் ஆண்டவரை குறித்த ஒரு சில விஷயங்களை பேசுறார். படிங்க. அப்படியே 13 வரையும் கொஞ்சம் சீக்கிரமா படிச்சிருங்க. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். பிதாவாகிய தேவன் சொல்றார், எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றார், நீரோ என்றென்றைக்கும் இருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தன்மையில் உள்ளவர். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காருங்க என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? அப்ப தூதரா இருந்தாருக்கே ஆண்டவர் தூதர் நிலைமையில படைக்கப்பட்டிருந்தா அவர்கிட்ட சொல்லலேங்கிறது வசனம் கிளியரா இருக்கு. அவருடைய ஒரே பேரான குமாரன்ட்ட தான் சொல்றார். இதை நீங்க 110ஆம் சங்கீதத்துல 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா கிளியரா பிரிச்சு காமிச்சிருப்பாங்க. திருவிவிலியத்திலையும் படிங்க, இதுலயும் படிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தர் என்றும் நம்முடைய ஆண்டவரை ஆண்டவர் என்றும் சொல்லியிருப்பாங்க. படிங்க. சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. பாருங்க, கர்த்தர் இந்த இடத்துல பிதாவாகிய தேவன், ஆண்டவர் இந்த இடத்துல ஒரிஜினலா போய் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர்னா அதோனி அப்படிங்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு எந்திரிச்சு போயிடணுமா? சரி, ஓகே, அது அப்புறம் நம்ம சிந்திக்கலாம். இந்த இடத்துல பிதாவினுடைய வலது பார்சத்துல போய் அமர்ந்தது எப்ப தெரியுங்களா? ஆதியிலேருந்து அமரலாம் இல்ல, அவர் செல்ல பிள்ளையா மடியில தான் இருந்தார்.
மரித்து மனுஷனா வந்து உயிர்த்து போன மனிதனுக்கு தான் அந்த தன்மையை கொடுப்பாரு வந்து தேவதூதர்களுக்கோ இல்லை தேவத்தன்மையில் உள்ளவங்க யாருக்குமே கொடுக்க மாட்டார். அதை தான் நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல ஒவ்வொருவருக்காகவும் தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவரை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வலது பாரசத்தில் ராஜாவாக வைத்தார். அதை தான் இங்கே சொல்றார் இந்த இடத்துல. சரிங்களா? வலது பாரசத்தில் அமர்த்தி அப்படின்னா அந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய தன்மையிலிருந்தா அந்த முழு அதிகாரத்தோட வந்து இந்த பூமியை நியாயம் தீர்க்கவும் ஆட்சி பண்றதுக்கான தன்மையில வர்றார். அதுல எல்லாவற்றையும் கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் கீழ்படுத்தி எல்லாவற்றையும் சரி பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்ப மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ல ஜனங்கள் என்னை பற்றி என்னன்னு சொல்றாங்கன்னு சீசர்கள்ட்ட கேட்குற ஒருத்தர் யாரு யோவான் ஸ்நானகன், ஒருத்தர் ஜெரேமியா, ஒருத்தர் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு வர்றாங்க. சரிங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க என் பின்னாடியே 3.5 வருஷமா சுத்துறீங்களே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. பேதுரு சொல்றார். 15வது வசனம். 16ஆம் அதிகாரம் 15. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவன் நீரே என்று அறிந்திருக்கிறோம்னா சொன்னார். பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட கிறிஸ்துனால் அபிஷேகம், பிதாவினால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரே பேரான குமாரன். இதை யோவான் 6ஆம் அதிகாரம் 66ல கூட வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீஷர், அதுக்கு முந்தின வசனம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அதாவது 64 படிங்க. 64 பேதுரு சொல்வார். பேதுரு சொல்றது ஜீவனுள்ள தேவனுடைய யோவான் 6ஆம் அதிகாரம் 69வது வசனம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம் அறிந்தும் இருக்கிறோம். அததாங்க இந்த முழு இஸ்ரேல் ஜனங்கள்ல ஏறக்குறைய ஒரு 11 பேருக்கு புரிஞ்சிருச்சு யாருன்னு. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய, இதை யாரையும் சொல்லிடாதீங்கன்ட்டார். இன்னைக்கு வரை முழு கிறிஸ்தவத்துக்குமே தெரியல இது. இவரை தான் அவர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இங்க பிரச்சனையே. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த ஒரு காரியங்கள் தான் நம்ம கிறிஸ்துவை பற்றியும் பிதாவை பற்றியுமான அறிவுக்கான தெளிவுக்குள்ளாக வரணுங்கிறத பார்க்குறோம். ஒரு குருடன் என்ன ஆகிறார்னா ஆண்டவர் பார்க்குறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 35ல நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆமா ஆண்டவரேன்னு சொல்றார். படிங்க. யோவான் 9வது அதிகாரம் 35ஆம் வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படி அவர் யார் என்றான். யாருக்குமே தெரியல. இங்கதான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறார். யார் அது அப்படிங்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கே தெரியாத நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சிட போகுது. அப்ப இதுதான் அன்னைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதுமே ஆண்டவரை அறியாமல் தெரியாம இருந்தாங்களோ, பிதாவை அறியாமல் தெரியாம இருந்தாங்களோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற 600 கோடி கிறிஸ்தவர்களுக்கு பிதாவையும் தெரியாது, தெரியாது. அந்தோனியாருக்கு நான் கோழியெல்லாம் விட்டுருக்கிறேன். அதனால அவரை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஓகே. அப்ப இதுதான் நம்ம பாருங்க நம்முடைய ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கலாம். யோவான் 7:16 படிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேலும் நான் இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அப்ப இப்ப நம்ம அனுப்புனவர் யாருன்னு தெரியாது, அனுப்பப்பட்டவர் யாருன்னு தெரியாது. இதான் முழு கிறிஸ்தவத்தினுடைய போதகமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க அந்த குரூப்புக்கு அத்தனை பேருக்குமே பிதாவையும் தெரியாது, தெரியாது. சரிங்களா? அதுல 28 படிங்க.
யோவான் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தேவ ஆலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். அப்ப அவரை பத்தி அறியாது, இஸ்ரேல் ஜனங்கள் அனைவருக்குமே அறியாத நிலைமை தான். பாருங்க, யோவான் ஸ்நானன் கூட ஞானஸ்தானம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கே சந்தேகம் வந்துருச்சு, நீர் தானோ? இவர் தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கே அறிமுகப்படுத்தினாள். அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தார், டம்மி பீஸ் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாரா என்ன தெரியல. சரிங்களா, நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு, இவர் பண்றது ஒண்ணா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, அப்ப தேவன் நீதியின் தன்மைக்குரிய அந்த ஜீவியத்துல அவர் எப்படி தாழ்மையின் ரூபத்துல இருந்தார் பாருங்க. சீசர்களுடைய பாதத்தை கழுவுறாரு. அவங்களுக்குள்ள போட்டி, யார் பெரிய ஆள். உயிர்த்தெழுந்து போயிட்டா பரலோகத்துல லெப்ட்ல யாரு, ரைட்ல யாரு. சரிங்களா, அவர் பார்த்தாரு, அடப்பாவீங்களா, டக்குன்னு துண்டை கட்டிக்கிட்டு பாரு, இதுதான் இதை செய்யறதுக்கு தான் வந்த ஒருத்தருடைய காலை கழுவுமா அவ்வளவு சீக்கிரமா, அப்புறம் எங்க பரலோகம் போறது. சரிங்களா, ஓகே. அப்ப இந்த ஒரு விஷயம் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறவரா இருக்காரு, பரலோகத்துல. அங்க இருந்து நமது காரியமா யார் போவான்னு கேட்கிறார் தேவன். சரிங்களா, நீதி ஏசாயா 6ல். சரிங்களா, இதோ நான் இருக்கிறேன், நான் போறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். சரிங்களா, அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது பரலோகத்துல. யார் இந்த பூமியின் குடிகளுக்கும் முழு ரட்சிப்புக்கும் நமது சார்பா போவான்னு குமாரனை பத்தி நீ போப்பான்னு சொல்லல, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. வாலண்டியரா இறங்கி வந்தார் சாவறதுக்கு, மனுக்குலத்துக்காக. அவரை பிடிச்சி கழுத்தை பிடிச்சலாம் தள்ளல. இப்ப நம்ம எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சூழ்நிலை கழுத்தை பிடிச்சி தள்ளி இழுத்து கொண்டாந்தாலும் நவர மாட்டேங்கிறோம் நம்ம. சரிங்களா, தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் கிறிஸ்துவின் இடத்துல வரான். சரிங்களா, பிதாவாகிய தேவன் ஒருத்தனை இழுத்து கொள்ளனா யாருமே கிறிஸ்து யாருன்னு தெரியாது, பிதா யாருன்னு தெரியாது. இப்ப இவங்க எல்லாம் யாரை நோக்கி இழுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கிறாங்கிறத பாடத்தின் முடிவில் கொஞ்சம் சிந்திக்கலாம். சரிங்களா, பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 28 வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். சரிங்களா, பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவர். பாருங்க, யோவான் 13:16 அனுப்பினவர் அனுப்பப்பட்டவர், இதுல அனுப்பினவர் பெரியவர். படிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. ஓகேங்களா, இப்ப நம்முடைய ஆண்டவர் 3.5 வருஷ ஊழியங்கள்ல மனுஷனா வந்தார் இல்லையா. அங்க எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அவர் பூமியில மனுஷனா ஒரு சில விஷயத்தை கத்துக்கிட்டாராம். கடவுளுக்கு யாருக்காச்சும் கத்துக் கொடுக்க முடியுமா? இவர் தேவனா இருந்தா பாருங்க. இப்ப படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. பாருங்க, மனுஷனா இருக்கும்போது அவர் பூமியில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் இருந்துச்சு. அது கற்றுக்கொண்டாருன்னு இருக்கு. நம்ம இல்லை எல்லாம் சொல்ல முடியுமா? அப்போ சகோதரர் கூட சொன்னாங்க, அது ஒரு நாடகம் மாதிரி இருக்காதா? அப்படியே கற்றுக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி கற்றுக்கிற மாதிரி. உண்மைதானே? அப்போ அப்படியெல்லாம் இல்லை, உண்மையிலே கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அவருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. உயிர் தெழுந்து போன பிறகுதான் நிறைய விஷயத்த பிதாவின் இடத்துலேருந்தே தெரிந்து கொண்டாருங்கிற விஷயமெல்லாம் நம்ம பார்க்குறோம், அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, ஆக அவர் மரித்தார். அவர் எழுப்புனது யார்? அவரா எந்திரிச்சு வந்துட்டாரா? அப்போஸ்தலர் 3:15 3:26. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். 26.
26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். பாத்தீங்களா, அவருடைய பிள்ளைய அவரா எந்திரிச்சு வந்துட்டாரான்ல, எழுப்புனவர் அந்த சாகாமைக்குரிய ஜீவனை கொடுத்து எழுப்பினாராம். அவர் இறந்தது என்னன்னா மனுஷீக ஜீவன்ல இறந்தார். அது யாருக்கு தேவைப்பட்டுச்சுங்க? நம்மளுக்கு மீட்கும் பொருள். ஆனா எந்திரிச்சது தன்னில் தான் ஜீவன் உள்ள திவ்ய சுபாவத்திற்குரிய சாகாமை அழியாமைக்குரிய இதுல தான் பரலோகத்துக்குரிய அந்த ஜீவன்ல எழுந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவரை எழுப்பினவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். யோவான் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது தேவன் எல்லா நியாய தீர்ப்பினுடைய காரியங்களையும் அவரே வச்சுக்காம இந்த மாதிரி அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சதுனால நியாய தீர்ப்பின் நாள் நியாய தீர்ப்புங்கிற பாடத்துல பார்த்திருப்போம். நியாய தீர்ப்பு கொடுக்கும் முழு அதிகாரத்தையும் பிதா யார்கிட்ட கொடுத்துட்டாரு? அவர் தான் வந்து 2ஆம் வருகையில முழு குணத்தையும் எல்லாரையும் நியாயந்திருக்க போறவராக இருக்கிறார் அப்படிங்கிற அதனால பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம், உயர்த்தி இருக்கிறாராம். சரிங்களா? அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துக்கு பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஓகே, யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஓகே, அப்ப அவர் பிதாவினுடைய முழு விஷயத்தை சுயமா செய்யாம பிதாவினுடைய சித்தத்தை மட்டும் எல்லாத்தையும் செய்யறதுனால முழு பொறுப்பையுமே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கொடுத்துட்டார் நம்முடைய பிதாவாகிய தேவன். சரிங்களா? இது ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய நிழலும் பொருள்ல கூட நம்ம பார்க்க முடியும். ஈசாக்கு கண்ணு தெரியாம போகும்போது ஏசா என்ன பண்ணுவார்? ஏசாவை ஏமாத்துவார். யாக்கோப்பு ஏமாத்தின மாதிரி இருக்கும். ஆனா அதனுடைய விஷயம் என்னங்கிற ஒரு காரியத்தெல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது தேவன் ஈசாக்கு மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு ஆசீர்வாதத்தை அப்படியே என்ன பண்றாருங்க நம்ம மேலெல்லாம் கொடுக்குறாரு. யாக்கோப்புங்கிறது நம்மளை தான் அடையாளப்படுத்துது. இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த காரியங்களுக்குரிய ஒரு காரியமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறது கூட தேவன் வழிவகை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல கூட நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம். என் பிதாவும் உங்கள் பிதாவின் இடத்திலும் என் தேவனிடத்திலும் உங்கள் தேவனிடத்திலும் சொல்லும்போது அவர் நம்மளை என்னன்னு சொல்லிட்டாருங்க? சகோதரராக சொல்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே கிறிஸ்துவே என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது நாமெல்லாம் யாரை தொழுது கொள்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலேம்ல யாரை தொழுதுன்னா இயேசு கிறிஸ்துவும் யாரை தான் தொழுது கொண்டாருங்கிறத பார்க்குறோம். பிதாவாகிய தேவனை. 21லேருந்து 23 வரையும். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை. யூதர்கள் அறிந்திருக்கிற ஒருவரை தொழுது கொள்றாங்களா? அதான் பிதாவாகிய தேவன். அதுல யூதர்னா இவரும் ஒருத்தர் தானே. அதுலதான் இவரும் தொழுது கொள்கிறார் என்ற ஒரு அர்த்தத்தை இங்க தெளிவா சொல்றத பாக்குறோம். அதனாலதான் திராட்சை செடி தோட்டக்காரர் அவர், திராட்சை செடி கிறிஸ்து, கிளைகள் நாம், கனி கொடுக்காததை வெட்டி எறிஞ்சிருவேங்கிறார். அப்ப அந்த உரிமைக்குரிய எல்லா விஷயமும் பிதாவுக்கு. ஆனா திராட்சை செடி யாரா இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? அதன் மூலமா தான் அதுலேருந்து வேர்லேருந்து வரக்கூடிய சத்துல தான் நம்மளாம் பிழைப்புக்கு உண்டாக முடிஞ்சு நேரடியா திராட்சை தோட்டக்காரர் கிளைக்கு தண்ணி ஊற்றி அப்படியா பண்றாரு, உரமா போடுறாரு. அப்ப செடியிலேருந்து தான் நம்ம என்ன ஆக முடியுங்கிறதெல்லாம் தெளிவா அந்த படைப்பினுடைய ரகசியங்கள் எல்லாம் அந்த திராட்சை செடியினுடைய ஓமையின் மூலமாக தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம கொலைசேரில் உள்ள அந்த வசனங்களை படிச்சிட்டோம். சரிங்களா? அவர் ஆதியிலே முதல் படைப்பா இருக்கிறார், மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 17 திரும்ப படிச்சிடலாம். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப என்ன ஒரு விஷயம்னா எல்லாமே அவருக்குள்ளும் அவர்னாலதான் உருவாயிருக்கு. ஆனா நம்ம தொழுது கொள்வதோ வேண்டிக் கொள்வதோ நன்றி சொல்வதோ எதை செஞ்சாலும் யாருடைய நாமத்தினாலதான் செய்யணும். சரிங்களா? அதுதான் எபேசியர் 5:20 கூட இயேசுவின் நாமத்தினால் பிதாவை ஸ்தோத்திரியுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். எபேசியர் 3:14-15 கூட அதை உறுதியா சொல்றாரு. அதையும் கூட படிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15. 14-15.
இது நிமித்தம் நான் பரலோகத்திற்கும் பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பாருங்க உள்ளான மனுஷனால ஆவியினாலே வல்லமையால் அப்படிங்கறது எல்லாமே அவருடைய வல்லமையை தான் சொல்றாரு. பிதாவை பத்தி பிரிச்சு காமிக்கிறார், குமாரனை பத்தி பிரிச்சு காமிக்கிறார். எல்லாம் தெளிவா இருக்கு இந்த வசனங்கள்லாம். படிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 15:16 படிக்கிறோம். என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை செய்யறேன் தர்றேங்கிறார். அப்ப பிதா கிட்ட நம்ம நேரடியா போக முடியாது. நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேங்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுங்கிறார். அவரை இல்லாமல் பிதாவின் இடத்துல அவருடைய நாமத்தை இல்லாமல் எந்த ஒரு உரிமையும் நம்மளுக்கும் கிடைக்காது. யோவான் 16:26 பிதாவின் இடத்துல நம்ம நேரடியா ஏற்றிக்கொள்வது எதுவோ அதை கிறிஸ்துக்குள்ளாக நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தன்மையையும் கிறிஸ்துவினுடைய தன்மை இன்னும் கொஞ்சம் வேறு பிரித்து வித்தியாசமான காரியங்களோட நம்ம பார்க்கலாம். யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 16-17 தேவன் அப்படின்னா மோசேய பார்வோனுக்கு தேவனாக்கி இருக்கிறார். யாரெல்லாம் இந்த பூமிக்கரிய வகையிலும் பரலோகத்துக்குரிய வகையிலும் தேவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மோசையை கூட தேவன் என்ன பண்ணியிருக்கார்? பார்வோனுக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆரோனுக்கும் தேவனா யார் ஆக்கியிருக்கிறார்? மோசையை ஆக்கியிருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 34-35 தேவனுடைய வார்த்தையை உடையவர்கள் எல்லாம் தேவர்கள் என்று நம்மளை பத்தி சொல்லியிருக்கார். நம்மளும் ஒரு தேவர்கள் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 82:6 அதே தான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் தேவர்களா இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்றார். சரிங்களா? எபிரேயர் 1:8 பிதாவாகிய தேவனே குமாரனை பார்த்து என்ன சொல்றாருங்க? நீரும் ஒரு தேவத்தன்மையில தான் இருக்கிறீர் அப்படிங்கிறத சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிறோம். இங்க ஒரு தேவன் இருக்கிறார். யாருன்னு பாருங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அசுவிசுவாசிகள் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்துக்கும் ஒரு தேவன் இருக்கிறான். அப்ப அவனும் ஒரு தேவன் தானே வேதம் சொல்லுது. பாத்தீங்களா? அப்ப அநேக தேவர்கள் இருக்காங்க. இப்ப பாருங்க, இன்னொரு தேவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். யாருன்னு பாருங்க. பிலிப்பியர் 3:19 காமெடியா இருக்கும் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. சாப்பாட்டுக்காக வயிற்றுக்காகவே வாழ்றது. காசே தான் கடவுள் அப்பா அப்படின்லாம் கூட இருக்கு இல்லையா? அப்ப இங்க ஒரு சில பேர் வயிறே கடவுள்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்களாம். அப்ப யார் அப்படின்னா இந்த அர்த்தம் என்னன்னா, யார் தங்களுக்கு தலைமைத்துவத்தினுடைய அந்த தேவத்தன்மையை கொடுக்குறாங்கன்னா அது வயிறா கூட இருக்குது. இந்த சாத்தான் கூட தேவனா இருக்கிறான். நம்முடைய ஆண்டவர் கூட தேவத்தன்மையில தான் இருக்கிறார். பிதாவாகிய தேவனும் தேவத்தன்மையில தான் இருக்கிறார். ஆனா இதுல நம்ம பிரிச்சு பார்த்து யாருக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத ஒரு விசேஷித்த ஒரு வசனத்தின் மூலமா நம்ம புரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5 முதல். வானத்திலும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. அப்ப தேவதூதர்களும் தேவர், மனுஷ கூட தேவர். இன்னைக்கு கூட மனுஷனை கடவுளா கொண்டுகிட்டு இருக்காங்களா இல்லையா? சாய் பாபா, அந்த பாபா, இந்த பாபான்னு இல்லைங்களா? ஓகே. அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், அநேக தேவர்கள்னா அந்த தலைமைத்துவத்தின் தேவத்தன்மையை சொல்லுது. கர்த்தத்துவம்னா ஆளுகைக்குரிய ஆண்டவத்தன்மையை சொல்லப்படுது. சரிங்களா? ஆண்டவர்னா ஆண்டு கொள்கிறவர், நம்மளுடைய தலையை பத்தி சொல்லப்படுது. படிங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. ஒரே தேவன் யாருன்னா நம்மளுக்கு பிதாவாகிய ஒரே தேவன். படிங்க. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அப்ப 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கர்த்தர், ஒருத்தர் தேவன். ஒரே தேவன், ஒரே கர்த்தர். இப்படிதான் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த அறிவு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம கற்றுக்கொண்ட இந்த அறிவு படிங்க. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு
எல்லாரிடத்திலும் இல்லை. இன்னைக்கு முழு மனுஷ கொடுத்தக்கிட்டே இல்ல, கிறிஸ்தவத்துக்கிட்டே இல்ல. பிதா யார், குமாரன் யார் என்ற அறிவே இல்லை. இப்ப பாருங்க, இப்ப இதனுடைய தன்மைக்குரிய ஒரு விஷயத்துல 1 கொரிந்தியர் 15:22 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அதாவது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகும். உயிர்த்தெழுந்து சத்துருக்கள், அதாவது சாத்தான கீழ்படுத்துறதுங்கிறத காட்டிலும் மரித்த மரணத்தை தான் பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துருங்கிறார். எல்லாவற்றையும் சரி பண்ணிட்டு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண போறார் படிங்க. 22 28 வரையும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து 1000 வருட அரசாட்சி நியாயத்தீர்ப்பை ஸ்டார்ட் பண்ணி புதிய வானம் புதிய பூமி எல்லாம் படைத்து எல்லாத்தையும் சரி பண்ணி யார்கிட்ட ஒப்பு கொடுக்க போறார்? சரி பண்ணி கொடுக்க போறார். அப்படி சரி பண்ணி கொடுப்பதற்கான காலம் தான் நியாயத்தீர்ப்பின் நாள், 1000 வருட அரசாட்சி. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆள்கை செய்ய வேண்டும். அதனாலதான் சத்துருக்களை பாதபடியாக்கி போட வரையும் நீ என்ன பண்ணுப்பா? அமர்ந்து முழு வல்லமையோடு, அந்த பரிசுத்தாவின் வல்லமையோடு எல்லாத்தையும் செயல்படுத்துன்னு சொல்லி அந்த வல்லமையை கொடுக்கிறார். படிங்க. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. யார் சகலத்தையும் அவர் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார்? யாருக்கு கீழ்ப்படுத்தினார்? பிதாவாகிய தேவன் பெரியவர் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்திட்டாராம். ஓகே, சகலத்தையும் கீழ்ப்படுத்திட்டாருன்னா பிதாவும் கீழே போயிட்டாரா? ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கு. அப்ப பிதாவாகிய தேவன் கீழே இல்ல, அவர் மேலதான் இருக்கிறார். அவருக்கு கீழாக இருந்து முழு அதிகாரத்துல நித்தியத்திற்குரிய ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிறார். அப்படிங்கறதான் இவங்க 2 பேரை வச்சு நம்ம பிரிச்சு பார்த்து ஒரு சில விஷயங்கள் மூலமா புரிந்து கொள்கிறோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, நம்ம அதெல்லாம் நம்ம கருத்தாய்வு செய்யலாம். ஆனா ஒரு சில கேள்விகளுக்கான பதிலை சொல்லி நம்ம இந்த ஒரு கூடுகையை நிறைவு செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, பிதாவாகிய தேவன் அனாதியா இருக்கிறார். அவருடைய முதல் படைப்பு நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. அவர் மூலமா எல்லாம் படைக்கப்பட்டது. அவர் மனிதனா வந்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சகலமும் அவர் மூலமாய் அவருக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அவர் நாமத்தினாலதான் பிதாவின் இடத்துல எதை வேணாலும் வேண்டிக்கணும், அதை தான் அவர் கொடுக்கிறதா இருக்கிறார். பிதாவின் இடத்துல நேரடியா போவதற்கான முகாந்திரமே நமக்கு இல்லை. நமக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை பிதா. சகலத்தையும் கீழ்ப்படுத்தி பிதாவின் இடத்துல கீழ்பட்டவராதான் அவர் என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யத்தின் ராஜாவாக செயல்பட இருக்கிறார், செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்படிங்கிறத பார்க்கும்போதுதான் இப்ப ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போம். மற்ற கேள்விகளை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ உதாரணமா இப்ப அந்த ஆவிக்கு எதிராக செயல்படும் பொழுது, பரிசுத்த ஆவிக்கு எதிராக செயல்படும் பொழுது அது என்ன ஆயிருது? அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? அந்த வசனத்தை எடுக்க முடியுமா? மார்க் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். மார்க் 3ஆம் அதிகாரம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எல்லா தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வாயானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். ஓகே, இப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்ல சொல்லப்பட்ட அந்த ஒரு வசனத்துல நம்ம பாக்குறோம். சரிங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது பரிசுத்தா மனுஷனா வந்த தன்மைக்கு எதிராக என்ன வேணாலும் செஞ்சா மன்னிக்கப்பட்டுருமா? ஆனா பரிசுத்தாவிக்கு எதிராக மன்னிப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப ஒரு தனி நபரை துக்கப்படுத்த முடியும், அப்படிதான் துக்கப்படுத்த முடியும். அது ஒரு வல்லமையா இருக்கும்போது வல்லமையை எப்படி துக்கப்படுத்த முடியும்? சும்மா ஒரு கேள்விதான் நம்ம கேட்கிறோம். படிங்க. தொடர்ந்து படிக்கணும்னா அப்ப இது ஒரு தனி நபரா இருந்தா தானே நம்ம துக்கப்படுத்த முடியும். ஆனா நம்ம தனி நபர் இல்லைன்னு நம்ம பேசிட்டோம்ல இதுவரையும். அப்ப இது என்ன அப்படிங்கறத 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் இல்ல இல்ல உள்ளது. 1 தெசலோனிக்கேயர் 4:8. 1 தெசலோனிக்கேயர் 4:8. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இப்ப பரிசுத்தாவிக்கு எதிரா பண்ணா மரணமா இருக்குது, அது மன்னிக்கப்படாதுன்னு சொல்லும்போது பரிசுத்தாவி கொடுத்த தேவனை தான் அசட்டை பண்றாங்க அப்படிங்கறதான் வசனம் புரிதல்ல நம்மளுக்கு புரிந்து கொள்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க இந்த வசனத்தை. தன் பரிசுத்தாவியை கொடுத்த தேவனை அசட்டை பண்றாங்களாம். அப்ப பரிசுத்தாவியை அசட்டை பண்றது யாரையே அசட்டை பண்றதுங்க? தேவனை அசட்டை பண்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வேதம் சொல்லுத ஒழிஞ்சு, பரிசுத்தாவிங்கிறது தேவன் ஆவியாவே இருக்கிறார். அந்த ஆவியினுடைய வல்லமைக்கு எதிராக பண்ணாலே என்ன ஆயிருது? பிரச்சனை ஆயிருது. ஆனா மனுஷகுமாரனா வந்த மனித தன்மையில் வந்த மீட்பருக்கு எதிராக செய்யறது கூட மன்னிக்கப்பட்டிருது. ஆனா தேவனுடைய வல்லமைக்கு எதிராக செய்யறதே என்னவாயிருது? மன்னிப்புக்கு ஏதுவா இல்லாததா இருக்குது. அதனால அந்த மன்னிப்புக்கு ஏதுவா இல்லாத காரியத்தை நீதிக்கு எதிராக நாம் தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடாதுங்கிறதான் பரிசுத்தாவினுடைய காரியத்தில் நம்ம புரிந்து கொள்கிறோம். நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த கூடுகை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வார கூடுகையில் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் 1 யோவான் 5:7 இதில் பிதா வார்த்தை பரிசுத்தாவி 3 ஒன்றாக இருக்குது, பரலோகத்திலே சாட்சி இடுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இதை வந்து பிராக்கெட்டில் போட்டிருக்கா அந்த வசனம். ஓகே, இப்போ நம்ம திருவிவிலியங்கிறது ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரிஜினல்லேருந்து வந்தது. அதில் படித்து பாருங்கள். அதுதான் லேட்டஸ்ட்டாக பழைய இதெல்லாம் நல்லா தெளிவாக போட்டிருக்கிறாங்க. இந்த பிராக்கெட்டில் போட்டதனுடைய அர்த்தம் என்னன்னா இங்கே படிக்கலாம் பாருங்க. 5:7-8. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை படிக்கட்டு ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதை விட மேலானதன்றோ. ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த பைபிள்ல எழுதி இருக்கிற இந்த வசனமே இங்க இல்ல. நீங்க 6ல இருந்து படிங்க பிரதர். திரும்ப நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டும் அல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகிர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதை விட மேலானது அன்றோ. இது எத்தனாவது வசனம் பிரதர் இப்ப படிச்சது? 9வது வசனம். 6ல இருந்து 9 வரையும் வந்தாச்சு. இந்த வசனத்துல இந்த பைபிள்ல உள்ள வசனம் அங்க இல்லவே இல்லை. அதை ஏன் பிராக்கெட்ல போட்டிருக்காங்கன்னா இந்த திருத்துவ கொள்கையை கொண்டாந்தவங்க சேர்த்துட்டாங்க. இது வந்து கிரேக்க மூலப்பகுதியில் பழைய பைபிள்ல உள்ளது எடுத்து அதுல இருக்கா? அது என்னன்னா, விண்ணுலகில் சாட்சி தருபவர்கள் பரமதந்தை, இறைமகன், பரிசுத்தாவி ஆகிய மூவர். இம்மூவரும் ஒன்றே. இம்மண்ணுலகில் சாட்சியம் தருபவை தேவ ஆவி, நீர், இரத்தம் ஆகிய 3 என்று காணப்படுகிறது. ஆனாலும் கிரேக்க மூல பிரதியில் இது காணப்படவில்லை. பாத்தீங்களா? ஒரிஜினல்ல இந்த வசனமே இல்லை. ஒரு வசனத்தை சேர்க்கவும் வேணாம். இப்ப பாருங்க, திருத்துவ கொள்கைக்காரங்க மொழிபெயர்ப்புல ஊடுருவி இந்த கொள்கையை பரப்புறதுக்காக இந்த வசனத்தை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இது நான் சொல்லல, உங்க கையில இருக்கிற பைபிளே பிராக்கெட்ல போட்டு சொல்லி இருக்கிறாங்க. நல்லதா போச்சு. கிங் வெர்ஷன்ல நான் படிக்கிறேன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இதை நீங்க சொன்ன அந்த இது இருக்குது. அதாவது 7வது வசனம், there are 3 who bear witness in heaven, Father, Word, Holy Spirit, these 3 are one அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ல போட்டு அது கீழே குறிப்பில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா omit the rest of the verse அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7வது வசனத்தை இது இல்லை, ஒரிஜினல்ல இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரிங்களா? ஆக பாருங்க, ஆக்சுவலாக இந்த திருத்துவ கொள்கை ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேயோ முதல் 2-3 நூற்றாண்டுகள் இல்லை. கான்ஸ்டாண்டினோபிள் என்ற ஒரு ராஜா கிறிஸ்துவத்துக்குள்ள நுழையும் பொழுது அந்த ராஜாவினுடைய கடவுள் வணக்கத்தில் 3 கடவுள் வணக்கம் இருந்ததை கொண்டாந்து சேர்த்துட்டார். இதை தான் நம்ம அடுத்த கொள்கையில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக நம்ம எதை ஆதாரமாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த வசனமே இல்லை. அதான் காரியம். கடைசியாக 2 வசனத்தோடு நான் நிறைவு செய்கிறேன்.
இப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 1 இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய ஆதாரங்களை அடுத்த கேள்விகளுக்குரிய பதிலோடு நம்ம பார்க்கலாம் அடுத்த கூடுகையில் வர்ற வாரங்களில். இப்போ 3 1ன்னா நம்ம பிதாவையும் குமாரனையும் குறிக்காதுங்கிறத பற்றியும் புரிஞ்சிருச்சு. பிதா எப்படிப்பட்டவர், குமாரன் எப்படிப்பட்டவர், பரிசுத்தாவி அவருடைய வல்லமைன்னு புரிஞ்சிட்ட பிறகு 3 1ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அது பைபிள்லே இருக்கு. என்னடா எல்லாம் திட்டி திரும்ப அதே வந்து பேசுறீங்களேங்கிற மாதிரி இருக்கும். 3 1ன்னு சொல்லி இதே பைபிளில் இருக்குது. அது யார் ஒரிஜினல் பைபிளில் இருக்குது. நான் வந்து சேர்க்கப்பட்ட வசனத்தில் சொல்லலை, ஒரிஜினல் பைபிளில் இருக்குது. யோவான் 8ஆம் அதிகாரம் 44. அதாவது அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. சாத்தான் யாரு? அவன் ஒரு ஆள், சரிங்களா? சாத்தான்கிறது ஒரு ஆள். அசுத்தாவி யாரு? அவனே தான். அவனுடைய குமாரன் யாரு? அவனை பின்பற்றவங்க தானே குமாரன் சொல்றீங்க. இப்ப இந்த வசனத்தை படிச்சு சொல்லுங்க, 3 யாருக்கு பொருந்ததுன்னு. குமாரன் யாரு, பிதா யாரு, அந்த அசுத்தாவி யாரு? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசாவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால். பொய்யனுங்கிற மகனும் அவன் தானா, பொய்க்கு அப்பனும் அவன் தானா, அசுத்தாவியும் அவன் தானா. இந்த முழு மனுக்குலமும் இப்ப யாரை தொழுதுகிட்டு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கிறிஸ்தவம்லாம் 3 1ன்னு சொன்னா யாரை தொழுதுகிட்டு இருக்கிறோம் நீங்களே சொல்லுங்க. இந்த வசனம் 3 1ன்னு சொன்னா யாரை? அவன் பாருங்க, முழு கிறிஸ்தவத்தையும் குருட்டாட்டத்துல வச்சு 1 கொரிந்தியர் 4:4 படி என்ன வந்தான்? இந்த பிரபஞ்சத்தின் தேவன்கிறத திருத்துவ கொள்கையின் மூலமா எல்லாரையும் அவன் தன்னை கும்பிட வச்சுக்கிட்டு இருக்கிறான். உண்மையான தேவன் யாருங்கிறத அறியாம விட்டுட்டான், அறியாதபடிக்கு வச்சுட்டான். குமாரன் யாருங்கிற அறிகிற அறிவுக்குள்ள கொண்டாடாம வச்சுட்டான். ஒன்றான தேவனாகி அவரையும் அவர் அனுப்பினவராய கிறிஸ்துவையும் தொழுது கொள்ளாத எல்லாமே, இந்த திருத்துவ கொள்கை எல்லாமே விக்கிரக ஆராதனையா இருக்கு. சாத்தானை தொழுது கொள்கிற தன்மையா இருக்கு. எல்லாமே சிந்தனையில தாங்க இருக்கு. தெய்வீக ஆராதனை எல்லாமே பாருங்க. நம்ம என்ன மாதிரியான பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்முடைய அப்பா யாருன்னே தெரியாம இருந்துட்டோம். அப்பா யார் தெரியுங்களா? பேர் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோழன். அப்பா பேர் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் எங்கேயாச்சும் அப்பா பேரை சொல்லி இருக்கிறாரா? சரிங்களா? நம்முடைய அப்பா பேர் என்னங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவன்தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்தி இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான சத்தியத்தை கேட்பதற்கும் அதற்கேற்றபடி நம்மளை அதற்கு அர்ப்பணிப்பதற்கும் ஒப்பு கொடுக்கலாம். ஏன்னா அநேக தேவர்கள் உண்டு, நமக்கு ஒரே தேவன் தான் பிதாவாகிய தேவன். அநேக கர்த்தர் உண்டு, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கர்த்தர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இந்த அறிவு யாருக்கு இல்லை? வேதத்தின்படி இருக்கிறவங்களுக்கு வந்துடும். வேதத்தில் இல்லாத அவங்கவுங்க சுய கருத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த அறிவு இருக்கவே இருக்காது. அப்படிங்கிறத உணர்ந்து உண்மையான தேவனையும் அவருடைய ஒரே பேரான குமாரனுக்குள்ளான ரட்சிப்பிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஒரு மகத்துவமுள்ள சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் அந்த ஆசீர்வாதமான தருணங்களுக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன்தாமே கிருபையோடு நம்மளை எல்லா வகையான ஆசீர்வாதத்திலையும் வழிநடத்துவாராக. ஆமென். நமது சார்பாக நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே ஜெபம் செய்யும்படி சகோதரர் அர்லாந்து அவர்கள், மூத்த சகோதரர் அர்லாந்து அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழி நடத்துவார். நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரங்கத்தாவை சொல்லுகிறோம். தகப்பன நாடு வைப்பில் கட்ட வந்து 17ஆம் தேதி 9ஆவது மாதத்திலே தகப்பனை ஸ்தோத்திரங்கத்தா இப்படி ஒரு மகத்துவமான சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளும்படியாக கட்டாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாலும் தகப்பனை நாங்கள் வந்து தகப்பனை இவ்வளவு நேரமாக கட்டா வேறுகளத்தா ஸ்தோத்திரம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் கருத்தின் கீழே நல்ல ஒரு வார்த்தை தேவன் கிருபை கிடைக்க எங்களுக்கு செய்திகள் கேட்க இந்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தகப்பனை சோத்தி இதனால் வரைக்கும் கட்டாக திருகம் கொண்டான மெய்தேவனாகிய உண்மையம் நீ அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி யோவான் 17:3 நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவர் தகப்பனை அப்பா சோத்திரம் அது போல கர்த்தாவே இந்த திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் தாப்பின மனிதர்களுக்காக தாப்பின அப்பா கடைசிட்டு ரத்திச்சு வரை சிந்தி இந்த நாடு அப்பா வீட்டிலிருந்து தாப்பின எந்தளிக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம்.
தகப்பனே சொர்க்கம். மூன்றாவது ஆளாக சாவியை குட்டி மக்கள் தகப்பனே இந்த நாள் வரை தகப்பனே ஒரு அப்பா ஒரு மூன்றாவது நபராக நாங்கள் நினைத்து கொண்டது வேலையில கட்டால் திரைகிறோம். தகப்பனே மூன்றாவது நபராக பரிசு ஆவி தகப்பனே வல்லமை தேவனுடைய வல்லமை பவர் ஆஃப் காட் என்று சொல்லி அப்போ அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை சகோதரன் மூலம் நீங்கள் எங்களுக்கு தெரிவித்த காரணத்துக்காக நன்றி செலுத்தி இந்த ஜபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க நீங்கள் ஆசிரியங்க. மேலும் மேலும் தரணும் அநேக சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது சொல்லி ஜபிக்கிறேன். நாம் ஜபிக்கிறோம்.